இத்தை இந்தாங்க காப்பி எடுத்துடுங்க. நாத்து இந்த காப்பி எடுத்துக்க. ஏனி நீங்க என்ன நினைச்சாலும் சரிதான். உங்க கையால இந்த ஒரு கப்பு காப்பியை குடிச்சாதான் காப்பி குடிச்ச மாதிரியே இருக்கு எனக்கு. இல்லம்மா? ஆமா மொளை, நீ சரியா சொன்னா. மருமக கையால காப்பி குடிச்சாதான் குடிச்ச மாதிரியே இருக்கு. சரி சரி, 2 பேரும் ஐஸ் வச்சது போதும், காப்பியை குடிங்க. எதுக்கு அப்படி கேட்டிருப்பான்? ஒண்ணுமே புரியலையே. என்னங்க வந்ததும் வராதமா இதை பத்தியே தீவிரமா யோசிக்கிறிய? அப்படி என்னதான் யோசிக்கிறிய? அது ஒண்ணு இல்லம்மா சின்ன பொண்ணு. நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் போது ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம். சரி சரி உட்காருங்க, நான் உங்களுக்கு காப்பியை போட்டு கொண்டாறேன். காப்பியை குடிச்சிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. காப்பி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சின்ன பொண்ணு. இப்ப வர வழியில காப்பி குடிச்சிட்டு தான் வந்தேன். என்னங்க உங்கள்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லணும் கடையில போய் காப்பியை குடிக்காங்க காப்பியை குடிக்காங்கன்னு? ஏன் வீட்டுக்கு வரது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் என்னவா? இல்லம்மா சின்ன பொண்ணு, நான் வெளியில எல்லாம் குடிக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்துதான் காப்பி குடிப்பேன்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு என் கூட வேலை போகக்கூடிய ரமேஷ் இருக்காம்ல, அவன் தான் என்ன ஒரு காப்பியை குடிச்சிட்டு போன்னு சொன்னான். அதான் அவனு கூட சேர்ந்து காப்பியை குடிச்சிட்டு வந்துட்டேன். இனிமே கடையில எல்லாம் காப்பியை குடிக்க மாட்டேன், போதுமா? சரி சரி அது இருக்கட்டும். ஆமா, எதை பத்தி இவ்வளவு நேரம் தீவிரமா யோசிச்சிருந்தீங்க? விஷயத்த சொல்லுங்க. நான் வேலை முடிஞ்சு வந்துட்டு இருக்கும் போது வர வழியில நம்ம வீட்டுக்கு டெலிவரி பண்ணுவானுல்ல, அவனை ஒவ்வொருத்தனா வந்து நீங்க எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு வந்து விசாரிச்சுட்டு போனானு. என்ன எதுன்னு விஷயத்த ஒண்ணுமே சொல்லல. அதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. எதுக்கு இவனை இப்படி வந்து கேட்டுட்டு போனானு? ஒரு நாள் இல்லாம திடீர்னு வந்து இப்படி கேட்டுட்டு போனதுனாலயே என்ன எதுன்னு யோசனையாவே இருக்கு. ஓஹோ, இதைத்தான் போட்டு இவ்வளவு நேரமா யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அவனை எதுக்கு உங்ககிட்ட அப்படி கேட்டானு எனக்கு தெரியுங்க. என்னது உனக்கு தெரியுமா? எதுக்காண்டி அப்படி கேட்டானு? அது ஒன்றும் இல்லைங்க, நான் 2 நாளா ஆன்லைனில் எதையுமே ஆர்டர் போடலை. அதான் வீட்டில் யாருக்கும் உடம்பு தெரியலையா, உங்களுக்கு எதுவும் உடம்பு தெரியலையானே வந்து விசாரிச்சுட்டு போறானுவேன். ஓஹோ, அப்போ ஆன்லைன்ல ஆர்டர் போடலன்னா வீட்டுல யாருக்கும் ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தமோ? ஆமாம் ஆமாம், அப்படி தான் நினச்சிக்கிட்டு போல. சரி சரி, இனிமேல் அது ஒழுங்காக ஆன்லைனில் ஆர்டர் போடணும். என்னங்க வழியை விடுங்க, நான் போய் ஆன்லைனில் ஆர்டர் போடுங்க.